நாங்கள் காலையில் 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு திருவிழா கோலம் பூண்டு இருந்துச்சு. தலைவரை பார்த்த உடனே எங்களால் அந்த பூரிப்பை எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப சிறப்பாக இருந்தார். ஒரு வீட்டுக்கும் அவர் தாய்மாமன் தான். அவர் சொல்லலைனாலும் நாங்கள் அப்படி தான் ஏற்றுருக்குறோம். ஒரு பெண்ணுக்கும் அவர் கண்டிப்பாக அண்ணன் தம்பியாக எல்லாமே அவர் இருப்பார். அந்த ஆட்சிக்கு வந்தால் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வேன்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான பாதுகாப்பை அவர் உறுதிமொழி கண்டிப்பாக செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அவர் மேலே அவ்வளோ அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அது ஒரு நாளும் வீண் போகாது. அவருடைய ஒரு 35 நிமிஷம் ஸ்பீச், அதில் நிறைய விஷயங்கள் பேசினார். எங்களுக்கு என்னமோ 5 நிமிஷம் தான் பேசுன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க நிஜமாலுமே. காரணம் அவர் பேச இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவாரா? ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து அவரை பார்க்குறோம். இப்போ வருவாரா அப்போ வருவார் தெரியும் எங்களுக்கே 4 மணிக்கு தான் வரப்போகிறாருன்னு. ஆனாலும் எங்களுக்கு அந்த வெயிலில் இருந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியல. தளபதி வந்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவாரா, அவரோட ஸ்பீச்சை நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். குட்டி கதை ஒன்று சொன்னார், அது மூலமாக நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வராது, அதை பற்றி சொல்லுங்கள். குட்டி கதை சொல்கிறாருன்னா அவர் எப்பவுமே குட்டி கதையில் தான் ஆரம்பிப்பார். இன்றைக்கி கடைசியாக முடிச்சிருக்காரு. நாட்டுக்காக எப்பவும் நல்லது செய்வார்ன்றத நம்பிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையை நாங்களும் திமுக, அதிமுக, பாஜக இந்த கட்சிகளுக்கெல்லாம் எதிராக நிறைய பேசியிருக்காரு. அதை பற்றி அவர் தான் 2 கட்சி தான் சொல்லிட்டாருங்க. ஒன்று பிஜேபி, இன்னொன்று டிஎம்கே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுக்கும். 2026 தாவேக்காவுக்கு எப்படி இருக்கு? 2026க்கான வெற்றி வாகை சூடுவார். அதை நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். நாங்கள் எல்லாரும்ன்றதை விட தமிழ்நாடு உலகமே பார்க்கும். ஆனால் இந்த இப்போ தான் ஃபஸ்ட்டு மாநாடுக்கு நான் வரலான்னு பார்த்தேன். பட் ஃபஸ்ட்டு மாநாடு என்னால் வர முடியல, என்னன்னு தெரில. இப்போ 2வது மாநாடுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டங்க. ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்சுவலி 20 லட்சம் 30 லட்சம் சொன்னாங்க. வர்றதா வந்தார்களே 1 கோடி பேர் இருப்பாங்க போல. ஏன்னா அந்தளவுக்கு சரியான கூட்டம். ஆனால் அண்ணன் பேசுனது எல்லாமே எனக்குலாம் பூஸ்ட் பம்ப்ஸ் ஆச்சு. எத்தனை பேருக்கு ஆச்சுன்னு தெரில எனக்கு. ஆனால் உண்மையில் எனக்கு புல் அரிச்சிச்சு. அண்ணன் அந்த ஐயோ நான் சொல்லலாமான்னு தெரில. இந்த முதலமைச்சரை சொல்கிறது எல்லாமே சரியான பூஸ்ட் இது வச்சா. ஏன்னா அண்ணன் எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. கைத்தட்டு சிரிக்கிறேன். எனக்கு பாருங்க தொண்டையை பாருங்களேன், என்ன முரராஜ் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் வைப்பு தான், சம வைப்பு தான், சரியான வைப்புங்க. ஆனால் என்ன பெருத்தனா கொஞ்சம் சீக்கிரம் மாநாடு முடிச்சிட்டாங்க. ஸோ அது மக்களோட அண்ட் ஃபேன்ஸோட தொண்டர்களோட கொஞ்சம் சேஃப்டியை பொறுத்து தான் அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் நான் அண்ணனை இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அண்ணனை படத்தில் பார்த்துருக்கேன், ஃபோனில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நேரில் பார்க்குறேங்க. அண்ணன் பா சொக்கா தங்கங்க. என்னங்க ஸ்கின்னு, என்னங்க தோல், அது அந்த தோலை லைட்டாக எடுத்து போய் அடகுகள் வச்சா கூட 1 கோடி ரூபா போங்க. அந்த அளவுக்கு சரியான ஸ்கின்னுங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரவே முடியலைங்க எனக்கு. பா என்னடா என்ன மனுஷன். அரசியல் அதெல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்க? ஏங்க எல்லாம் புதுசா இருங்க. இப்போ அந்த அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாமே சொல்லி வச்சு அண்ணன் செய்யலை, செஞ்ச பிறகுதான் சொல்லுவார். இப்போ இன்னொரு பாயிண்ட் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே நான் முன்னாடி நான் வந்துட்டேன். இப்போ எல்லாரும் இப்போ 100 1000 ரூபா கொடுத்து 2000 கொடுத்து வீடு ஆறாங்களே. இப்போ அண்ணன் ஆல்ரெடி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்போ அரசியலுக்கு எங்க அது என்ன பேசலாம் பேசிக்கிட்டே இருப்பேங்க. பயங்கரமாக தான் இருக்குது. அண்ணன் உண்மையில சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், அண்ணன் சொக்க தங்கங்க. நன்றிங்க. மாநாட்டுக்காக நீங்க எங்க இருந்து வரீங்க? ஏங்க நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேங்க. எவ்வளவு நேரமா இந்த மாநாட்டு காலையில காத்துட்டீங்க? கிளம்புனதுல இருந்தா அது என்னன்னா சொல்லுவேன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு. அண்ணன் எனக்கு ஆக்சுவலி நான் விஜய் அண்ணா ஃபேனு. ஆக்சுவலி நேற்று நைட்டில் தூங்கவே இல்லை. மாநாடு எப்போ போகிறேன், என்னடா டைமே போக மாட்டேங்குதுங்க. நைட்டு ஃபுல்லாக நானும் இப்படி பார்க்குறேன், படுக்கிறேன். 12 ஆகுது, 12:01 ஆகுது. என்னடா டைமே போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துக்காங்க. அப்புறம் காலையில் 5 மணிக்கு பஸ் ஏறினுங்க. பஸ் ஏறிட்டு ஒரு 8 மணி 8 9 மணிக்கு வந்துட்டு அண்ணன் எப்போ வருவார். வரும்போதெல்லாம் சரியான கூட்டம். பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன். வரும்போது அவ்வளோ கூட்டம், ஃபேன்ஸு, தொண்டர்கள். டிவிக்கேன்னு மட்டும் தான் சவுண்டு கேட்குது. எனக்கே பூஸ்ட் பம்ப்ஸ். எப்படா அண்ணனை பார்க்க போகிறோம், எப்படா 4 மணி ஆகும் அப்படி சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ணனை பார்த்தாச்சுங்க, ரொம்ப ஹாப்பினா. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதை விட்டுட்டு கூட அண்ணனை பார்க்க வந்திருக்குன்னா எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நினைப்பீங்க. என்னங்க அந்த வாய்ஸுங்க, அந்த வாய்ஸுக்கெல்லாம் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட என்னங்க வாய்ஸ் இது வேற மாதிரி. தொண்டையெல்லாம் பாருங்களேன். அவ்வளோவா ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இன்ன வரைக்கும் நான் எந்த கட்சிக்கும் எனக்கு இந்த கட்சி பிடிக்கும் அந்த கட்சி பிடிக்குன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் சொன்னதில்லை. முதன்னு சொன்ன கட்சின்னா அந்த டிவிக்கே, நம்ம விஜய் அண்ணா கட்சி தான். ஏங்க எவ்வளோ கூட்டங்க. இன்ன வரைக்கும் நான் அண்ணனை விடுங்க,
இப்போ வந்து நான் எந்த கட்சிக்காரங்களோட கூட்டம் நான் பார்த்ததில்ல. ஏங்க காசு சரக்கு எதுவுமே கொடுக்காத வந்த கூட்டங்க அந்த கூட்டம். அப்பா அவ்வளோ கூட்டம் இங்கே எதுவுமே அண்ணன் எதிர்பார்க்காம வந்து என் பேர் கார்த்திக் ராஜாங்க. புதுக்கோட்டையிலேருந்து நான் வந்திருக்கேங்க. ஏன்னா வந்து அதுதான் சொல்கிறேன், இப்போ இங்கே வந்தவங்கள வந்து எதுவுமே எதிர்பார்க்கல.